ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடம் என்னைக்கு பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி, துவாதசி திதி, பாலவ கரணம், சுபயோகத்தில், கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் நான் இப்போ சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்களுடைய நிலை, அப்புறம் இப்போ கோச்சாரத்துடைய நிலை, அப்புறம் இப்போ என்ன தசா புத்தி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு 100% அக்யூரட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்குங்க. இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களோட ராசியில் தான் இந்த வருடம் பிறக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. 2025 விட 2026 உங்களுக்கு நல்ல லாபம், காசு, பணம், ஆசை அபிலாசைகள் எல்லாம் நிறைவேற்றிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு இருக்க போகுது. ஏன்னா இந்த ஆண்டு குரு உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். சனி லாபஸ்தானம், அதாவது 2ஆம் இடம்ங்கிறது தான் பணம், நமக்கு வரக்கூடிய பணம், தனம், வாக்கு, குடும்பம் எல்லாத்தையுமே அந்த ஸ்தானத்தில் குருவே இருக்கார். 11ங்கிறது என்னென்னா குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஆசை அபிலாசைகள், உங்களுக்கு என்னெல்லாம் ஆசையோ அது எல்லாமே 11ஆம் இடத்துல யார் இருக்கா? சனி இருக்கார். சனி இருக்கக்கூடிய இடத்த விருத்தி பண்ணுவார். அது போக ரிஷப ராசிக்கு நல்ல ராஜ யோகத்தை செய்யக்கூடியவர் சனி. அதே மாதிரி ராகு 10ஆம் இடத்துலையும், கேது 4ஆம் இடத்துல இருக்குது. உங்களுடைய ராசிக்கு இந்த வருடம் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ஒரு பிளான் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த 2026 டிசம்பருக்குள்ளே எல்லாமே டிக் ஆயிரும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, என்ன விஷயங்கள்லாம் நடக்கணுமோ எல்லாமே நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்டது அத்தனையுமே உங்களுக்கு நடக்க போகுது. ஒரு இது இருக்குல்ல, ஒருத்தர் சொல்லுவாரல்ல, அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு. அது மாதிரி உங்கள் எல்லா ஆசைகளுமே நிறைவேறக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. சரி, புதுசாக நம்ம தொழில் தொடங்கலாமா அப்படின்னா, தொழில் தொடங்குறதுக்கு இது ஏற்ற காலம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகு கொஞ்சமாக முதலீடு, அதாவது ராகுவோடைய தானியம் என்ன அப்படின்னா, அந்த உளுந்து இருக்குல்ல, கருப்பு உளுந்து. பொதுவாகவே உளுந்து இவ்வளோ போட்டு ஊற வச்சு ஆட்டினாலே பொதுன்னு இவ்வளோ வந்துடும். இவ்வளோண்டு போட்டால் இவ்வளோ வரும். அந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன முதலீடு பண்ணுறீங்க, முதலீடு பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸை செய்கிறீங்க அப்படின்னா பெரிய லாபத்தை ஈட்ட முடியும். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த தொழில், இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள், இது எல்லாத்துக்குமே ராகு துணை நின்று நிறைய காசு பணத்தை சம்பாரித்து கொடுத்துடுவார். ஏன் அப்படின்னா 10ஆம் இடத்துல ராகு இருக்கார், 11ஆம் இடத்துல 10 கூடையவர், 11ல் சனி இருக்கார். அப்போ நல்ல காசு பணம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. அதே மாதிரி யாருக்காவது குரு திசையோ, சனி திசையோ, ராகு திசையோ, என்ன திசை நடந்தாலும் சரி, இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. கை மேலே பலன்கள். இந்த 2026 உங்களுடைய வருடம் அப்படின்னு சொல்லலாம். இது ஏன் வருஷம் அப்படின்னு நீங்கள் கட்டாயம் சொல்லி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். 2ல் இருக்க குரு உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. தொழிலில் ரொம்ப நல்லா இருக்குது. புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம். பார்ட்னர்ஷிப் இருந்தால் பார்ட்னர்ஷிப்பை ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க. நீங்களே முதலீடு பண்ணி செய்யக்கூடிய அமைப்புகள். உங்களோட உழைப்பு, உங்களோட பணத்தை போட்டு முதலீடு நீங்கள் செய்யும்போது நல்ல காசு பணத்தை பார்த்துக்கலாம். உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கணும். நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வருடம் தான் இது. நீங்கள் இவ்வளோ நாள் தொழில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நிவர்த்தியாகி நல்ல லாபம், நிரந்தர வருமானம், மாதம் ஒரு டார்கெட்டை வச்சு பண்ணிங்கனாலே மிகப்பெரிய லெவலில் வந்துடும். அதே மாதிரி தொழில் தொடங்குறதுக்கு கடன் கிடைக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதனால் கடன் கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக பேங்க்கில் போய் ஒரு அப்ளை பண்ணியிருப்பீங்க பிஸ்னஸ் லோனுக்கு. பட் ஆனால் ஏதோ ஒரு ரீசனால் ரிஜெக்ட் ஆகிருக்கும். இந்த தடவை உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி தொழிலுக்காக கடன் வாங்கினாலும் அதுவும் நிவர்த்தியாகும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல காசு பணம், வருமானம், இது எல்லாமே உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. குரு 6ஆம் இடத்தையும் பார்த்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு என்ன
அப்படின்னா உங்களுடைய உத்தியோகம் அதாவது திறமைகள்லாம் பாராட்டப்படும், அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். இதுவரைக்கும் யார் என்ன ஏது அப்படின்னு தெரியலனா கூட இப்போது நீங்களாக இதை செஞ்சீங்க, வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உயர் அதிகாரிகள்லாம் வந்து உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. அதே மாதிரி நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, உங்களுக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு இந்த வருடம். நல்ல நீங்கள் நினச்ச இடத்துல வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு. ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இதை விட பெரிய கம்பெனிக்கு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது சூப்பரான டைம். அப்ளை பண்ணால் உடனே கிடச்சிரும். இல்லைன்னா அந்த கம்பெனிலேருந்து டேரெக்டாகவே உங்களை கூப்பிட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருஷம் உறுதியாக இருக்குது. இதே மாதிரி வந்து குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்துலேருந்து அஷ்டமத்தையும் பார்க்குறாரு. அஷ்டமத்தை பார்க்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எல்லா விஷயங்களும். பொதுவாக அஷ்டமம் அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயங்கள் இல்லை. ஆனால் குரு 2லேருந்து பார்க்குறதுனால திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், புதையல், லாட்ரி இந்த மாதிரி அமைப்புகள் யோகங்களும் உண்டு. அதே மாதிரி முக்கியமாக உழைக்காத பணங்கள் அப்படிங்கிறது, லாட்ரி புதையல் அப்படின்னா உழைக்காத பணங்கள், பினாமி சொத்துக்கள். ஒரு பெரிய மனிதருக்கு நீங்கள் ஒரு பினாமியாக இருக்கலாம், பெரிய அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பினாமியாக இருக்கலாம். அந்த மாதிரி சொத்துக்கள்லாம் வர்றது, அதை ஹேண்டில் பண்ணுறது, அது மூலிமா நல்ல வருமானங்கள் வர்றது, இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். உயில் சொத்துக்களில் இருந்த யாராவது வந்து வழக்குகள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயில் சொத்துக்கள் மேலே வந்து என்னென்ன கேஸ் போட்டு ஜவ்வாட்டை இழுத்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நடக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து இந்த டைம் உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே குரு 6ஆம் இடத்தை பார்க்குது. கடன் ரீதியாக எவ்வளோ மன உளைச்சல்கள் இருப்பீங்களோ அது எல்லாத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய ஆண்டாக தான் இந்த வருஷம் இருக்கும். முக்கியமாக வந்து சனியோடைய பார்வை அஷ்டமத்துக்கு இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி உண்டு. அதே நேரத்தில் மருத்துவ செலவும் இருக்குங்க. வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். வழக்குகளில் வந்து உங்கள் மேலே யாராவது கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை நீங்கள் யார் மேலேயாவது கேஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு உறுதியாக வெற்றி கிடைக்கும். ஒரே ஒரு டைம் வந்து உத்திர நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்து தேர் வடம் பிடித்து இழுத்துட்டு வாங்க. அது எந்த கோவிலையாக இருந்தாலும் சரி, அது வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வழக்குகளில் வந்து சாதகமான தீர்ப்பு வரத்துக்கு அமைப்புகளை கொடுக்கும். சனி 8ஆம் பார்வையாக வந்து சனி வந்து 8ஆம் இடத்தை 10ஆம் பார்வையை 8ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் வந்து மருத்துவ செலவு இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. பொதுவாக உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 12, அதே மாதிரி 7 கூடியவர். அவர் வந்து சனியும் செவ்வாயும் கோச்சாரத்தில் சேரக்கூடிய அந்த நிலையில் ரொம்ப கவனமாக இருங்க. மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் செவ்வாயும் சேருது. அப்போ தொழில் செய்யக்கூடிய இடத்துல மிஷினரிஸு அதிலெல்லாம் அலட்சியம் கூடாது. அதே மாதிரி மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சனியும் செவ்வாயும் சேருது. அப்போ வந்து என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். மருத்துவ விரய செலவு, ஒரு சிலருக்குலாம் சர்ஜரி கண்டம் இந்த மாதிரி இருக்குது. உடல்நிலையில் ஏதாவது பாதிப்புகள் வருது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்குண்டான என்ன ஸ்டெப்போ எடுத்துருங்க. விரயமாகுது, செலவாகுது, நீங்கள் சிக்கனம் பிடிக்கிறேன் அப்படின்னா சாதாரணமாக சில லட்சங்களில் செலவு பண்ணுறது அது உயிருக்கே ஆபத்தாக முடியும். அந்த செலவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால. அதனால் அந்த டைமில் மருத்துவ செலவு அப்படின்னா ஒரு 1000 500 அந்த மாதிரி செலவுகளோடு முடிச்சுக்கோங்க. டாக்டர் ஒப்பீனியன் ஆகுங்க. சில பேருக்கு சர்ஜரி கண்டம் இருக்குது. ஸோ அதனால் இதிலெல்லாம் ரொம்ப ரொம்ப அவேர்னஸாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி தாயாருக்கு உடல் கண்டம் இருக்குது. அதாவது தாயாருக்கு வந்து 4ஆம் இடத்துல கேது இருக்கனால தாயாருக்கு மருத்துவ செலவோ அல்லது உயிருக்கு பிரச்சனைகள், அதாவது உயிர் கண்டம் சொல்லுவோம் இல்லைங்களா, கண்ட அமைப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாக ஏதாவது பாதிப்புகள் இருந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணும். 5ஆம் இடத்துக்கு சனியோடைய பார்வை இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் வரதுக்குண்டான அமைப்புகள். அதே மாதிரி காதல் ரீதியான பிரச்சனைகளில் வந்து உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கும். சனியோடைய பார்வை வந்து உறவுகளிடையே வந்து சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது மனசுக்கு என்ன, சனியினாலே கசப்பு, அப்போது காதல்னால கசப்பான மனநிலையை கொண்டு வந்து கொடுத்துரும். பொதுவாகவே வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு காசு காதல் 2 எடுத்து வச்சா ஒரே நிலையில் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்த மன சங்கடங்களை தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கெரியர் டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காகவே இந்த காதல் பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். ஆனால் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. ஏன்னா புதனோட வீட்டை சனி பார்க்குது. அதனால் யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வீட்டுக்குள்ளே தெரியுது பார்த்துமா, சரி விடு.
நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்கனாலேயே மனசளவில் கஷ்டப்படுறது, அவங்கனால துரோகத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகளையும் கொடுத்துரும். இந்த பிப்ரவரி கடைசியிலிருந்து மே மாதம் வரைக்கும் வந்து இந்த பிரச்சனைகளை நீங்கள் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு குருவோடைய அனுகிரகம் இருக்குது, ராகு கேதுவோடைய அனுகிரகம் இருக்குது, அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த 2026 உங்களுக்கு ஏன் அதிக நன்மைனா, ஒரு கஷ்டம் வரும்போது மற்ற கிரகநிலைகள் உங்களை பேலன்ஸ் பண்ண இருக்குது, அதுதான் சந்தோஷம். சரி, அதனால் ரொம்ப ரொம்ப அமைப்புகள் நல்லா இருக்குது. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா, வருட ஆரம்பத்தில் திருமண பிராப்தம் 7ஆம் இடத்தை வந்து எந்த கிரகமும் பார்க்கல, அதனால் உங்களுக்கு திருமண பிராப்தம் இல்லை. ஆனால் ஜூன் 2026க்கு அப்புறம் குரு பயிற்சியாகி வராரு 3ஆம் இடத்துக்கு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் ஆவணி மாதத்துக்கு மேலே உங்களுக்கு திருமண பிராப்தம் வந்துடுது. இந்த வாய்ப்பை வந்து கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்குது. என்னால் மூச்சே விட முடியல. கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருமணத்தில் வந்து இருந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கி குருவோடைய பார்வை இருக்கனால குருபலம் பரிபூரணமாக வருது. அது மட்டும் இல்லாமல் குரு வந்து உங்களுக்கு எதை பார்க்குறாருன்னா 11ஐயும் பார்த்துறாரு, 7ஐயும் பார்த்து 11ஐயும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துலேருந்து எந்த இடத்த பார்ப்பார், 9ஆம் இடத்த பார்ப்பார் உங்கள் ராசிக்கு. அப்போ என்ன, காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெற்றோர்கள் இது வரைக்கும் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட பச்சை கொடி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதங்களால் உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. மனதுக்கு பிடித்த நபர்களே நீங்கள் திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. புத்திர பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்தை சனி பார்க்குது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா சந்தான பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல ரேங்க் ஹோல்டராக வர்றதுக்கு உண்டானது, யூனிவர்சிட்டியில் இது பண்ணுறது, அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து ஒரு கேம்பஸ்லேயே போய் செலக்ட் ஆகி நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். படித்து முடிச்சுட்டு இந்த நிறைய பேர் வந்து வேலை மாற்றம் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. வேலை மாற்றம் குருவோடைய 6ஆம் இடம் குரு பார்வை இருக்குது. அப்போ வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கா அப்படின்னா இருக்குது. ஆவணி மாதத்துக்கு மேலே குருபலம் இருக்குது. 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 11ஐயும் பார்க்குறாரு. அப்போ குருபலம் இருக்குது. குருபலம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் ஃபாரினுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் அந்த டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து புதுசாக நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் முடியும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனங்கள், வீடு கட்டக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய பேத்துக்கு இருக்குது. இவ்வளோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த வீடு கட்டுறது வந்து வீடு வாங்குறது, ஒரு வீடு கட்டுறதெல்லாம் வந்து கனவாக இருந்திருக்கும் உங்களுக்கு. இந்த கேது இருந்து இவ்வளோ நாளாக இருந்து பிரச்சனைகளை கொடுத்துட்ருப்பாரு. இந்த ஜூனுக்கு மேலே வந்து அதுவும் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் வந்து மீடியேட்டராக இருக்காங்க, கமிஷன் ஒர்க் பார்க்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து நிறைய காசு பணத்தை அள்ளிடலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் தான் இந்த வருடம் உங்களுக்கு இருக்குது. அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் கிடைக்கிறது, அவங்களோட அங்கீகாரம் கிடைக்கிறது, பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கிறது. அது மூலிமா நிறைய காசு பணம் சம்பாதிக்கிறது, புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, நல்ல கமிஷன் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு பணம் பொதுவாக அரசாங்கத்தில் இருக்கவங்க நிறைய பார்க்க முடியும். அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான டைமு. இந்த டைமில் வந்து நீங்கள் தொட்டது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மக்களுடைய சப்போர்ட்டும் கட்சி தலைமையிடமும் உங்களை பாராட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மக்களிடையே நீங்கள் வந்து நல்ல பிரபலியமான யோகங்கள் இருக்குது. எந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி மீடியாவில் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி அமைப்பு ஐடி விங்கை வச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் அது உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வெற்றி வாய்ப்பு கையிலேயே வரும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து கட்டாயம் ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கலைத்துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அமைப்பு தான் வந்து இந்த ரிஷபராசியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம். கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு பெரிய இது. அதே மாதிரி மக்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கும்.
ஒரு கலைஞர்னாலே வந்து மக்களால் அங்கீகரிக்கப்படணும், அவங்களுடைய பாராட்டு வேணும். அது எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுடைய ஒரு சின்ன வீடியோ கூட மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகி அது மூலிமா நீங்கள் ஃபேமஸ் ஆகுறது, அது மூலிமா வந்து உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் தேடி வருது. வெளிநாடுகளுக்கு சென்று உங்களுடைய கலைத்துறை விஷயங்கள்லாம் பேசுகிறது, பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி அதே மாதிரி அவார்ட் கிடைக்கிறது, காசு பணம் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. மருத்துவ செலவு இருக்குது. இதை மட்டும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துட்டிங்கனாலே இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக மிக அற்புதமாக இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு வருடப்பலன்கள். இப்போ 2026 புது வருடம். இந்த வருடத்துக்குண்டான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பேச போகிறோம். இப்போ பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் தான் ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் தான் இந்த வருடமே பிறக்கிறது. அப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ராஜ கிரகங்களான சனி, குரு, ராகு, கேது இவங்களை வச்சு தான் நாம் பலன் சொல்கிறது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகத்துக்கு உச்ச பலத்தோட அந்த குரு பகவான் போறார். அப்ப அது போக பார்த்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்துல அந்த ராகு இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல சனி பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறார். அப்போ உங்களுக்கு இந்த பீரியட்ல இந்த வருஷம் ஏதாவது நல்ல பலனை கொடுக்குமா அப்படின்னா 80% நல்ல பலன் ரிஷப ராசிக்காரங்களுக்கு கொடுக்கவிருக்கிறது. ரிஷப ராசிக்காரங்களே, நீங்க சந்தோஷப்படலாம், ஆனந்தப்படலாம். ஏன்னா கடந்த அந்த 3 வருட காலத்துல ஒரு சிலர் ரிஷபராசியில் பிறந்து நல்லா இருந்தாங்க. ஒரு சிலர் ஆகப்பட்டது வேதனை, மன கஷ்டம், மனக்குழப்பம், வெளிநாடு போவதில் தடுங்கல், ஒரு வேலை செய்யறதுல ஒரு திருப்தி இல்லை, ஒரு இடத்துல பேப்பர் போட்டுட்டாங்க, இன்னொரு இடத்துக்கு போவோன்னு நினைச்சாலும் குழப்பம். இது மாதிரி வியாபார ரீதியாக, குடும்ப ரீதியாக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. அவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு விஸ்வரூப விடிவு காலத்தை உங்களுக்கு கொடுக்கிறது. அப்போ இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சத்துரு பயத்தை விட்டுருங்க. அதாவது உங்களுக்கு ரோகம், உடம்புல பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக, மெடிக்கல் ரீதியாக நீங்க பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் வரும். அது அந்த குரு பார்க்கறதுனால அதுலேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. இன்னும் ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது கடன். அப்ப அந்த கடன் மூலியமாக கஷ்டம், நெருக்கடி இருந்துச்சு, அதுவும் இப்ப தப்பிச்சாச்சு. ஆனா அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. 10ஆம் இடம் என்பது தொழில் சார்ந்த இடம். அப்ப அந்த தொழில் சார்ந்த இடத்தில் ராகு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட தொழில், ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இருந்த தொழில், ரொம்ப நாளாக இது செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தொழில், அதற்கு வாய்ப்பு கிடைக்காமல்
எல்லாமே தடைபட்டு நிற்குது. அந்த தொழிலை இந்த பீரியட்ல நாம் செய்யலாமா அப்படின்னா, இந்த ராகுடைய நிற்கக்கூடிய இடம் நல்லா இருக்குது. அதுபோக இந்த குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு உச்ச பலத்தோடு வந்து அந்த ராசியிலிருந்து குருவுடைய ஒளி எங்கே படுது அப்படின்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல விழுகுது, உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துலையும் விழுகுது. அப்போ வந்து அந்த 9ஆம் இடத்துல அந்த ஒளி விழுகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அந்த பாக்கியம் என்பது எந்த வழியில் வேணா வரலாம், யார் மூலியமா வேணாலும் வரலாம். அப்ப அந்த பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறதா கேள்வி. கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப அந்த குரு பகவானுடைய அந்த 9ஆம் பார்வை உங்களுக்கு கிடைக்கிறதுனால, அந்த வெளிச்சம் உங்களுக்கு வர்றதுனால கண்டிப்பாக நீங்க போகக்கூடிய பாதை இருட்டாக இருந்தது, இப்ப இந்த வெளிச்சம் கிடைச்சிருக்குது. இந்த வெளிச்சத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது, எந்த வழியில போகணும் எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா தெரியும். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம், ஒரு வேலைக்கு போகலாமா போகலாம். இப்படிப்பட்ட யோகங்கள் ஆப்பட்டது உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக இருக்கிறது. அப்ப அது போக இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் மூலியமாக லாபத்தை கொடுப்பார். அப்ப அந்த குரு, ராகு, சனி இந்த 3 கிரகங்களும் நல்ல ஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு நல்ல வழி காட்டுறாங்க. அப்ப இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகாதவங்க யார் அப்படின்னா உங்க கோடையே இருந்து குழி பறிக்கிறவங்க. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கிய நண்பர் போல இருந்து உங்களுக்கு அவங்கனால ஏமாற்றங்கள் நடக்கும். ஒரு பிஸ்னஸ் அவங்களோடு சேர்ந்து செஞ்சாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடைகள் உருவாகும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சிந்தனை பண்ணி நல்லா யோசனை பண்ணி யாரு கூட சேரலாம் யாரு கூட சேரக்கூடாது, இந்த பிஸ்னஸ் நம்ம செய்யலாமா, இந்த வியாபாரத்தை நம்ம ஆரம்பிக்கலாமா, இந்த தொழிலுக்கு போகலாமா அப்படின்னு முயற்சி பண்ணி முடிவு பண்ணி செய்யுங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய யாரையுமே நம்ப வேண்டாம். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையுமே நம்பி 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 மோசம் போனது போதும். அண்ணன் தம்பி ஆகட்டும், அக்கா தங்கச்சி ஆகட்டும், பழக்க வழக்கமாகட்டும், சொந்தக்காரங்களாகட்டும், இதன் மூலியமாக நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க, நிறைய அனுபவத்தை சம்பாரிச்சிட்டீங்க. அந்த அனுபவத்தை வச்சு நீங்க வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டி அவங்களுக்கு முன்னாண்ட என்னால் வாழ முடியும், நான் சம்பாதிச்சு நான் சாதிச்சு நான் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும். அவங்க பார்த்து பொறாமப்படணும், பெருமைப்படணும். இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த வருஷத்துல இருக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு 11ஆம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட யோகமும் இருக்கிறது. வெளிநாட்டுக்காரங்க மூலியமாக உங்களுக்கு பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது. 10ஆம் இடத்துல அந்த ராகு இருந்ததுனால வேற ஜாதி, வேற மதம், வேற இனம், வேற மொழி பேசுறவங்க இவங்களுடைய நட்போ இவங்களுடைய தொடர்போ இல்லை இவங்க இருக்கிற இடத்துக்கு நீங்க வெளிநாட்டுக்கு நீங்க போயோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு நல்ல முறையில் இருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு இதற்கு முன்னாடி போனவங்க சிங்கப்பூரோ மலேசியாவோ யுஎஸ்ஏவோ கனடாவோ சுவிட்சர்லாந்தோ ஜப்பானோ துருக்கியோ இது மாதிரி எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போயிருந்தாலும் அந்த கண்ட்ரியில் கடந்த காலத்தில் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த காலத்தில் எதை பற்றியும் நீங்கள் நினைக்காமல் உங்களுடைய மனசில் பட்டதை நீங்கள் தாராளமாக செய்யுங்க. நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுடைய தாய் அவங்களுடைய பேச்சை மட்டும் கண்டிப்பாக
கேளுங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம், நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த பீரியடில் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, குருவாயூர் போயிட்டு வாங்க. குருவாயூர் போய் அந்த கிருஷ்ணனை கும்பிட்டு வாங்க. இல்லைன்னா யாருக்காவது நெய் தானம் வாங்கி கொடுங்க. இல்லைன்னா வீட்டில் 2 நெய் விளக்கு போட்டு வாங்க. அப்படி போட்டு வரும்போது உங்களுடைய மனக்குறைகள், உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் இதெல்லாமே தீரும், நல்லா இருப்பீங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கோசரம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பதிவை வந்து பார்த்திங்கன்னா நாம் ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் இப்போ ஜாதகத்தையுமே அனுப்பிச்சு கேட்டுட்ருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2026க்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் எல்லாமே உங்களுக்கு செல்வாக்கு, பேரு, புகழ், கௌரவம் எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லா இறைவனை நான் பிரார்த்திக்கிறேங்க. இந்த 2026ல ரிஷபராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இந்த ரிஷபராசிக்கு 2026ல எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. இப்போ 2025ல ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனவேதனைகள், பல குழப்பங்கள், தடுமாற்றங்கள், எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது தடங்கள், இது எல்லாமே 2025ல ரிஷபராசிக்காரங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் இந்த 2000 வரப்போற வருடம் 2026ஆம் வருடம் இந்த ரிஷபராசிக்கு ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாகவே ரிஷபராசியோட அதிபதியே சுக்கிரன். எப்பவுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கலையான சிந்தனைகள், நேர்மையான ஒரு தைரியத்துடனும், நம்பிக்கையுடனும், எல்லாத்தையும் இருக்கக்கூடிய ஒரு பேச்சாற்றல் இருக்கக்கூடிய, ரசனமிக்க கலை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 உங்களுக்கு இந்த வருடம் எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும், பொருளாதாரத்துல முன்னேற்றங்களும் கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம 2025ல உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாகி இருந்த குரு பகவான் இப்ப ஆல்ரெடி மிதுனத்துல இருக்காரு. இந்த 2026 மார்ச் மாசத்துக்கு மேல கடகத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற போறாரு. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஆனா குரு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல உங்களுக்கு இருக்க போறார். அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. முன்னேற்றத்தை வாழ்க்கையில நமக்கு எதுவுமே நடக்கல, கடன் தொல்லைகளும், ஹாஸ்பிட்டல்ல சில விரயங்களும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா வந்து முடிஞ்சது, இப்படி ஒரு சூழ்நிலை இருந்த ஒரு ரிஷபராசி நேயர்களுக்கு இப்ப இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைகளுக்கு வரப்போறீங்க. இழந்த செல்வாக்கும், பேரு, புகழ், கௌரவம் இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அழிச்சு அதுக்கப்புறம் இந்த 2026ல உங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்களா இந்த வருடம் இருக்க போது. இப்போ தொழில்ல மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு தொழில்ல ரொம்ப தடுமாற்றங்கள், வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சது ஒண்ணு கிடைச்சது ஒன்னாதான் கண்டிப்பா இருந்திருக்கும். தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நஷ்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் நடத்துறதுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தொழிலையே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலை உணர்வு, ஒரு மியூசிக் சம்மந்தப்பட்டது, ஒரு ஆடை வடிவமைப்பு, ட்ரெஸ்ஸிங் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி தொழில் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026ல தொழிலில் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் நீங்கள் நினச்ச மாதிரியே இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழப்போகுது. எப்பவுமே ரிஷபராசி பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போராடக்கூடிய ஒரு ராசி, எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை, பேச்சாற்றல் மிக்க ஒரு ராசி, கலை உணர்வு இருக்கக்கூடிய ஒரு ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2026ல் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான ஒரு முன்னேற்றங்களும், உயர் பதவிகளும், புகழும் தேடி வரக்கூடிய
ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்க போது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். வீட்டுல அடிக்கடிக்கு மாத்தி மாத்தி யாருக்காவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்குங்க. ஹாஸ்பிட்டல்ல செலவு விரயங்கள் பண்ணியிருக்கும். அவங்களுக்குமே இந்த 2026ல வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த 2026 இருக்க போது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 2026ல ரிஷபராசிக்காரங்களுக்கு மேரேஜ் திருமண அமைப்பு யோகங்கிறது கண்டிப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா 2025ல நிறைய பேர் வந்து திருமணம் பண்றதுக்காக ஸ்டெப் எடுத்திருப்பீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சியே நடக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026ல வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போது. தடப்பட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகுதுங்க. இதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல என்னென்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருடம் வந்து நம்ம என்னென்ன பண்ணணுமோ நினைச்சீங்களோ கண்டிப்பா அதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கடன் தொல்லைகள் 2025ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரன் பண்றதே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்றதுக்கு கூட கடன் வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கும். ஆனா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா தொழிலும் சரி, குடும்பத்திலும் சரி, வருமானத்திலும் சரி நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பா உருவாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துல சனி இருந்தாலுமே கூட இந்த 2026ல குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் இருக்கிறனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா இருக்க போதும். அது மெயினா வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு வருடமா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து வாகன சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, டிரான்ஸ்போர்ட் டிராவலிங் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை வந்து பாத்தீங்கன்னா தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்ங்கிறது கண்டிப்பா உருவாகும். அது மட்டும் இல்லாம வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள், போக்குவரத்து சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புத பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும். நான் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வந்துட்டேன், வெளிநாடு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, நான் நினைச்ச மாதிரி தொழில் அமையல, நினைச்ச தொழில் பண்ணலாம்னு இருந்தேன், இப்ப கிடைச்ச தொழில் வேறவா இருக்கு அப்படி நினைச்சவங்களுக்கு கூட இந்த 2026 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களை தேடி வரும். அதே மாதிரி வீடு கட்ட வேண்டிய யோகம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாடகை வீட்டுல தான் இருக்கோம், நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கவே முடியாதா, சொந்த வீடு கட்ட முடியாதா, ஒரு சொந்த இடமாவது வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த 2026 சொந்த இடம் வாங்குறதுக்கான யோக அமைப்பும் வீடு கட்ட வேண்டிய யோக அமைப்புங்கிறது கண்டிப்பா இருக்குங்க. மாணவ செல்வங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம குரு 2025ல இருந்திருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு உங்களை விட்டு விலகி போனனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த நிலையில நிவர்த்தனைகளாகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெளிவான சிந்தனைகள், ஒரு படிக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம், இது எல்லாமே உங்களுக்கு முயற்சிகளாக கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போதும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கிறதுக்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே கூட அந்த கருத்து வேறுபாடுகளை விலகி கணவன் மனைவிக்குள்ள அந்நுனியம் பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த 2026 உங்களுக்கு இருக்க போது. விலகி போன சொந்த பந்தங்கள், உறவினர்கள், பகையா இருந்த சொந்த பந்தங்கள் இது எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு புதிய உறவு முறைகள் எல்லாம் கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போது. பூர்வீக சொத்தினால ஏற்பட்ட பகை, கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே விலகி உங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு பேரு புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இந்த 2026 ரிஷபராசிக்காரங்களுக்கு அமைய போதும். இது ரிஷபராசி பொறுத்தளவுல இந்த பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்குங்க. இதே உங்க சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திகள் உங்களுக்கு இருந்து நல்லபடியா இருந்து உங்க ஜாதகத்துல எந்த ஒரு தோஷங்கள் இல்லாம இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த 2026 பொது பலனோட உங்க சுய ஜாதகத்தினோட பலனும் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல ஆரம்பத்திலேயே நீங்க பார்த்து அதை சரி பண்ணிட்டீங்கன்னா இந்த 2026 உங்களுடைய வாழ்க்கையில நல்ல வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அமையும். இந்த உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தினோட முழு விளக்கங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேங்க. அதனோட வழியில் நீங்கள் போங்க, எல்லாமே சக்ஸஸாக மாறும்.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.